குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிறோம். ஆர்காட் டு கொடைக்கானல் பைக் ட்ரிப் போயிட்டுருக்கோம். அது இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிவிட்டு அது நிறைய பிளான் போட்டு சொதப்பி அதுக்கப்புறமா இப்போ தான் கிளிக் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 475 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆர்காட் டு கொடைக்கானல். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லோரும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டேஜோ ஒரு வில்லாவோ எடுத்து ஒரு ரூம்ஸோ எடுத்து ஸ்டே பண்ணுறதுக்கு போல் இது வந்து 100% பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் மட்டும்தான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தனியாக ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பேர் வந்து வெள்ளக்கவி. அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான். எந்த ஒரு ஜீப் ரைடோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸோ இல்லை எந்த வழியும் கிடையாது. நடந்து தான் போனோம் அவங்க கிராமத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஆனால் இந்த ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. மெயின் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரெக்கிங்க்கு வராதிங்க. அது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்து திருப்பி மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி லீனாக இருக்கிறவங்க இந்த ட்ரெக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா குணா கேவுக்கு பேக் சைடில் இருக்க அந்த வில்லேஜ் அது. இப்போ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேபி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளேயே போயிடலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நைட் ரைடுன்றதுனால நேற்று வந்து தான் இன்றைக்கி விடிகாலில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து திண்டுக்கலுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா நைட்டில் கண்டினியூஸாக ஓட்டணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே தூக்கம் வந்துடும். அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கிளம்புறோம். போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. அது ஏன்னா திண்டுக்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதிலே வந்து அங்கேயே பஞ்சர் போட்டுட்டு லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே வந்து லாஸ்ட் டைம் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஊட்டிலேருந்து நாங்கள் ஆர்காட் வரும்போது பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸில் நான் ஸ்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்னு சொல்ல முடியாது. நான் ஒரு 5 minutes 10 minutes அங்கங்கே பிரேக் எடுத்து லன்ச் மட்டும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸில் வித்தின் 7 ஹவர்ஸில் ஆர்காட் வந்தோம் நாங்கள். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஒரு ரெக்கார்டாகவே இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளக்கவி கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டால்ஃபின் நோஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸோ இல்லை கேபோ இல்லை எது வேணால் நீங்கள் வந்து அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். அந்த டால்ஃபின் நோஸுக்கு பேக் சைடில் இருந்து தான் இந்த கிராமத்துக்கான வழி ஸ்டார்ட் ஆகுது. அப்பாடா மக்களே, ஒரு வழியாக 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. எங்கள் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாகு வந்து எதிர்க்க இருக்கிறவங்களுக்கே வந்து ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாகு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஃபாக் வருது, டக்குன்னு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. இந்த கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபாக் லைட்டு போட்டு கூட சுத்தமாக தெரியல. ரொம்ப கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்குதுங்க. உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு கிளியராக தெரியும். அவ்வளோ ஃபாக் இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறது, க்ளவுஸ் எடுத்துகிட்டு வராமல் போயிட்டேன். அதெல்லாம் கழட்டி பேக்கில் வச்சுட்ருக்கேன் நான். அது இப்போ எடுக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா மேபி டால்ஃபின் நோஸ்னால் எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் அந்த ஊர் பேர் தெரியாது. அந்த ஊர் பார்த்திங்கன்னா வட்டக்கணல் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து 6.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த வட்டக்கணல் சொல்கிற அந்த ஊர். அந்த ஊரில் தான் வந்து டால்ஃபின் நோஸ் வந்து ஒரு இடமா இருக்குது. அதுக்கு டால்ஃபின் நோஸ்க்கும் வட்டக்கணலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போகணும். நீங்கள் வட்டக்கானல்லேருந்து டால்ஃபின் நோஸ் போயிட்டு டால்ஃபின் நோஸ் பேக் சைடு வழியாக தான் இப்போ நம்ம அந்த கிராமத்துக்கு போக போகிறோம். அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 500 இயர்ஸாக வந்து அந்த கிராமம் வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்குது. அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் கம்பெனி, அதான் அது வெள்ளைக்காரன் வந்து கண்டுபிடிச்சான்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பாட்டனிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பாட்டனி பற்றி ரிசர்ச் பண்ணுறவர். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 டாக்குமெண்ட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவர். நம்ம இந்தியனில் இருக்கிற இந்த பிளான்ட் இருக்குது பாருங்கள், செடி கொடி, இதை பற்றி மட்டுமே அவர் ஆராய்ச்சி வந்து பண்ணி 1000 டாக்குமெண்ட்ரி வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன் வந்து அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க் பண்ணணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நாங்கள் போகிறோம் இல்லையா, அந்த ஊர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெள்ளைக்கவின்னு சொல்கிறாங்க. ஓல்டு கொடைக்கானலே வந்து அந்த ராபர்ட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளான்ட்டை வந்து தேடி வரும்போது காட்டு வழியாக இங்கே ஒரு கிராமம் இருக்கிறத வந்து அவர் பார்த்து கண்டுபிடிச்சி, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து ஓல்டு கொடைக்கானல். அவர் வந்து கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் மேலே வந்து தான் இங்கே ஒரு கொடைக்கானல் ஊரே வந்து ராபர்ட் ஒயிட்னால தான் கண்டுபிடிச்சிது. அதுக்காக தான் நான் அவர் பேர் மென்ஷன் பண்ணேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் போகும்போது பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் வந்து ட்ரக்கிங். நம்ம கொடைக்கானல் மலையை நடந்தே இறங்கணும் காட்டு வழியாக. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காட்டு மாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் பார்த்தோம். ஆனால் சிறுத்தை நாங்கள் ட்ரக்கிங் போயிட்டுருக்கும் போது எங்களோட கைடும் ஃபாரஸ்ட் ஆளுங்க கண்டிப்பாக ஒருத்தர் கூட வருவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் வந்து கேட்டுது. அது வந்து சிறுத்தைன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு 4 பேர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ட்ரக்கிங் எங்கேருந்து போனோம்னு பார்த்திங்கன்னா வெள்ளைக்கவி கிராமத்துலேருந்து, அது என்ன ஊராச்சே, கும்பக்கரை ஊர். அது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த வெள்ளைக்கவிக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திண்டுக்கல்லில் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து கும்பக்கரைக்கு வரணும். கும்பக்கரையிலேருந்து கீழேருந்து நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா இந்த வெள்ளைக்கவி கிராமத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கிராமத்தை நீங்கள் ரீச் பண்ணலாம். என்னமாச்சு, முடியலையா? பாருங்கள், நம்ம மாப்பிள்ளை வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரல, அதுக்குள்ளே டயர்டாகி உட்காந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இந்த ஃபாரஸ்ட்டும் இந்த ஃபாகும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரக்கிங் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். இது அதே சொன்ன மாதிரி தான். இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த ஃபாக்லாம் கிராஸ் ஆனவுடனே நார்மலோட வெதருக்கு வந்துடும். என்ன பண்ணோம், இன்னும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும், போய் தானே ஆகணும். பாதியில் நிற்க திரும்ப முடியாதே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம போகிற கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மலைவாசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக அதான் அந்த 500 இயர்ஸாக வந்து இவங்க வந்து அந்த வெளி உலகமே தெரியாமல் வந்து இந்த ஹில்ஸ்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராமத்துக்குள்ளே போகும்போது இது முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட ஃபுட்வேரை வந்து நீங்கள் கழட்டி தான் போகணும். கழட்டிட்டு கையில் எடுத்துகிட்டு போகணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஷூவாக இருந்தாலும் சரி, ஸ்லிப்பராக இருந்தாலும் சரி, வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அவங்க கிராம எல்லைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த கைடுன்னு சொல்லிடுவார். உங்களுக்கு சப்போஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாருன்னா வந்து அவங்களும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 500 வருஷமாக வந்து கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ இதை மட்டும் ரிமைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட கிராமத்துக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுட்வேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். அந்த கிராமத்தில் நடக்கும் போதும் நீங்கள் ஃபுட்வேர் இல்லாமல் தான் நடக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க ரொம்ப நாளாக அது கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா அது நீங்கள் அந்த கிராமத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து அவர் கைட் சொல்லிவிடுவார். நீங்கள் அது சொன்ன மாதிரி பண்ணுங்கள். இது தாங்க அவங்க இந்த கிராமத்துக்கு போகிற ரோடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல்லேருந்து வெள்ளைக்கவிக்கு போகிற ரோடு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்படி தான் நீங்கள் நடந்து போயாகணும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க கிராமத்துக்கு தேவையாக இருக்கிற ஃபுட்டு எதுனா வேணும்னா இந்த மாதிரி குதிரையில் கட்டி தான் வந்து அவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வந்து அந்த ஹார்ஸ் ரைடர்ஸ் அந்த குதிரைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு பே பண்ணால் போதும், உங்கள் கிராமத்துக்கு தேவையான அரிசியோ நம்ம எடுத்துகிட்டு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயின் எங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. எங்களுக்கு கிடச்ச ஒரே தண்ணி இதுதான்.
இப்போ அதான் குடிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ரோடு வசதி இல்லை, நீங்களே பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 100 வருஷமாக வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க ரோடு போட்டு சொல்லி. இன்னி வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணலை. ஸோ நீங்கள் பார்த்தாவது எதனா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்த்து உங்களுக்கு ரோடு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கு. போதான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 2 வழி வருது. இப்போ நாங்கள் இந்த ஒரு வழியில் மாட்டிகிட்ருக்கோம். இந்த வழியில் வரத்தா இல்லை இந்த வழியில் போகிறதான்னு தெரியல. டவர் வேறு இல்லை, இருட்டாகுது. கொஞ்சம் யாருன்னா நெட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன். எந்த வழியும் தெரில, பயமாக வேறு இருக்குது. எந்த வழியில் போகலாம் சுரேன்? அந்த வழியில் போனால் மரணம் நிச்சயம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்கவின்ற ஒரு கிராமம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடைக்கானல் வந்துட்டு அங்கேருந்து டால்ஃபின் நோஸ் வரணும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு. நாங்கள் வந்து கொடைக்கானல்லேருந்து வந்து டால்ஃபின் நோஸ் வழியாக அதில் இந்த வெள்ளக்கவி கிராமத்துக்கு வரணும். இந்த வெள்ளக்கவிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, ஓல்டு கொடைக்கானல். ஃபர்ஸ்ட் வந்து கொடைக்கானல் வந்து இங்கேருந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து மேலே போயிட்டு தான் அந்த கொடைக்கானல் ஊரே கண்டுபிடிச்சதாக வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி தான் வரணும். எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காடு தான். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஹவுஸ், இந்த காட்டுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் எடுத்து வச்சு இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாங்க அதுக்குள்ளே போகலாம். இந்த என்ட்ரி ஆகிறோம். அவர் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர் பாருங்கள். அண்ணா உங்கள் பேர் என்ன? முருகன் அண்ணா பார்த்துட்டோம். பாருங்கள் உள்ள என்ட்ரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து ஆத்தரைஸ்டோடு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் சர்டிஃபிகேட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சிசிடிவி வந்து சர்வேலன்ஸும் இருக்குது, பார்க்கலாம். இதுதான் நீங்கள் அதை அங்கே ஸ்டே பண்ண போகிற டென்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ஸ்டே பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து படுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறாரு அண்ணன் பாருங்கள். ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணலாம் இல்லையாண்ணா? ஆமாம். இது ஃபுல்லாகவே அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான். இது இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்குது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, டிவி ஒன்றும் இல்லை. டிவி ஏன்னா நீங்கள் ட்ரெக்கிங் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண தான் வர போகிறீங்க. மற்றபடி நீங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 8 பேர் தாங்கலாம். 2 டென்ட் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. நீங்கள் காட்டில் வரும்போது சில பேர் இப்போ லேடிஸ் யாருன்னா கூட்டின்னு வரணும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லாமல் பயப்படுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே ரெஸ்ட் ரூம் தான். இது டாய்லெட்டு, அது வந்து பாத்ரூம், குளிக்கணும் குளிச்சுக்கலாம், எல்லாமே இருக்குங்க. சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் நைட்டு தான் ஜனங்க வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாமா. அந்தளவுக்கு வசதி வந்து இங்கே இவங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு தான். நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகணுன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக வரணும், லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு இடம்லாம் வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. இதை சொல்ல பண்ணிட்டு பாருங்கள், கேம்ப் ஃபயரும் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணுற இடம் இது. இங்கே வந்து ஆல்ரெடி நைட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வியூ பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போகலாம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஹலோ சார், எப்படி சார் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இந்த இடத்த?
அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இதுக்கோசம் நாங்கள் வரதே. நாங்கள் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இங்கே அமைதி, கிளைமேட், சில்னஸ், இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல். அது ஃபுல்லாக வந்து ஃபாகாக இருக்குது. பெரிய பைக்கில் சார் நீங்கள் எப்போ சார் வந்தீங்க? நாங்கள் நேற்று நைட்டு வந்தோம். ஓகே. எப்படி எப்படி சார்? வரது ஆசைப்படுறவங்க முதல்ல ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்க. உங்களுக்கு ட்ரெக்கிங் புதுசாக இருந்தால் நீங்கள் வரது கொஞ்சம் யோசிச்சுங்க. ஆமாம், முக்கியமான 3 hours நடக்கணும். அங்கே எங்கேருந்து சார் நடந்து வந்தீங்க? டால்ஃபின் ஹவுஸ் வந்து நடந்து வரணும். நீங்கள் டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து நடந்து வரணும். ஆனால் மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து வராதிங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா உங்களை அவங்க கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா வாங்க. ஆனால் ஃபேட்டாக இருந்தோம் ட்ரெக்கிங் முன்னே போயிருக்க அனுபவம் இருந்திருந்தால் வாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ப்ராப்பராக ஷூ எடுத்துக்கோங்க. மெயின் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் என்ன ஒரு கஷ்டப்பட்டோம் பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் வந்து அங்கேயே வச்சுட்டு வரலான்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், லக்கேஜெலாம் தூக்கின்னு வந்துட்டோம். தூக்கின்னு வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ யாரும் எத்தனை மெம்பர்ஸ் வரீங்களோ அத்தனை பேருக்கிட்டே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் தண்ணி இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். மற்றபடி என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துக்கு வந்தோன்னா எல்லா கஷ்டமும் பறந்து போச்சு. ஏன்னா அந்த நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். என்ன சார்? இங்கே வரது மேக்ஸிமம் மார்னிங்கே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆமாம், அதுதான் பெஸ்ட்டு. 9 பிஃபோர் அப்படின்னா நீங்கள் லஞ்ச் டைம் வந்துடலாம். இங்கே லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆமாம், இன்க்ளூடிங் நான்வெஜ் இருக்குது. 12 ரீச் ஆகிட்டா நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்ப் ஃபயர் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு இந்த சைட் சீக்கிங் பார்க்கலாம் நம்ம. ஸோ மார்னிங் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், மெயின் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வராதிங்க. இன்க்ளூடிங் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே எதுவும் போடாதீங்க. இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பசங்க வந்து நாங்கள் ட்ரெக்கிங் வரவையில் நிறைய பார்த்தோம். அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த உடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வைல்டு அனிமல்ஸோ இல்லை ஒரு மாடோ எங்கன்னா போச்சுன்னா அந்த காலில் அந்த பாட்டிலோட குத்தி செப்டிக் ஆகி அந்த மிருகம் வந்து அங்கேயே செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மை தான். இன்கேஸ் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறவங்களாம் இருந்தாலும் அதை சாப்பிட்டு இருந்தாலும் எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரமாக வச்சாலும் அனிமல்ஸ் அது மேலே நடந்தாலோ எதுனா அந்த பாட்டில் உடஞ்சி அது காலை குத்தி தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு எதுனா அடிப்பட்டால் வந்து நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து அதை ஸ்டிச்சஸ் பண்ணி சரி பண்ணிப்போம். இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த அனிமல்ஸ்னால என்ன பண்ண முடியும்? அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் ஒரு முறை. ஆமாம், கண்டிப்பாக வாங்க. இப்போ என்ன ஒன்று, திருப்பி நாங்கள் இந்த மலை ஏறணும். 10 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். அது உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பாருங்கள். ஆமாம், அது உங்களுக்கு காட்டுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுங்கள். ட்ரெக்கிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லைஃப் செட்டில் வராங்க. மாடர்ன் லைஃபு, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. மெயின் வந்து இந்த நம்ம தமிழாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை கிரிவலம் கம்பல்சரி போவாங்க. சில பேர் வந்து பர்வதமலை போவாங்க. சில பேர் திருப்பதி போவாங்க. சில பேர் வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போவாங்க. இதெல்லாம் எதுக்காக தமிழை வச்சுருக்கான்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொட்டை கொழுப்பு எல்லாமே வெளியே போயிட்டு கம்பல்சரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பல்சரி இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் இது எல்லாமே. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் வந்து ரிட்டன் போகும்போது உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். ஓகேவா? பாய்.